நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கடந்த 15ஆம் தேதி திருச்செந்தூர்ல பனை மரத்து மேலே ஏறி கல்லை எடுத்து போராட்டம் பண்ணியிருக்காரு. இவர் இந்த போராட்டம் எதுக்காக பண்ணாரு அப்படின்னா, கல் மீது இருக்க தடையை அரசாங்கம் விலக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போராட்டம் பண்ணாரு. ஆனா இவர் இந்த போராட்டம் பண்ண நிலைமையில இதுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் பக்கம் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் கட்சி அது மட்டும் நிறைய கட்சி பக்கம் எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒன்றும் வந்திருக்கு. விடுதலை சிறுத்தை பக்கம் தப்புன்னு சொல்றாங்கல்ல, அதே கட்சி ஏன் இந்த விஷயத்துக்கு இவ்வளவு தூரம் பேசுறவங்க, நீங்க ஏன் டிஎம்கே இன்னும் கூட்டணிக்கு அதிக சீட்டை கேட்கக்கூடாது, ஏன் ஒரு 10 சீட் இன்னும் கூட கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அதை மட்டும் தட்டி கழிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த விஷயத்தை பத்தி இப்ப கல் இருக்கிறத மட்டும் பத்தி தப்பு தப்பு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி பக்கம் இதுக்கு எதிர்ப்பு வந்திருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிப்பாக இந்தியாவில் கேரளாவோ ஆந்திராவோ கர்நாடகாவோ மகாராஷ்டிராவோ இந்த மாதிரி எந்த ஸ்டேட்லேயுமே தமிழ்நாட்டை தவிர்த்து வர எந்த ஸ்டேட்லேயுமே கல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு தடையே கிடையாது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கேரளாவில் ஆளுங்கட்சியாக இருக்கிறதும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான். இதே கம்யூனிஸ்ட் பார்ட்டி நம்ம தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் குடிச்சு எல்லாரும் இறந்தப்ப தமிழக அரசு 10 லட்சம் கொடுத்துச்சு இல்லையா? அந்நேரம் கேட்டிருக்கலாம்ல, கள்ளச்சாராயம் குடிச்சு சாகிறதுனா தியாகமா, எதுக்கு அவங்க 10 லட்சம் ஏதோ சாதனை பண்ண மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டு அதை பற்றி பெருசாக ஏதாவது பேசியிருக்கலாம். ஆனால் அதை பற்றியும் பேசலை. இன்னொரு கும்பல் இவ்வளோ நாள் பெரியார் தான் படிக்க வச்சாரு, பெரியார் தான் படிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க எல்லாருமே. இப்போ சீமான் பனைய மரத்தில் ஏறி கல்லை எடுத்தோம் உடனே காமராஜர் படிக்க வச்ச தமிழகத்தை இப்போ சீமான் கல்லை ஏறி திரும்பவும் பின்னாடி கொண்டு போறாரு அப்படின்னு சொல்றானுங்க. ஏன் இவ்வளோ நாள் அவங்க யாருக்குமே தெரியலையா, நம்மளை படிக்க வச்சது காமராஜர் தானே, அப்புறம் ஏன் இவ்வளோ நாள் பெரியார் தான் படிக்க வச்சாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்கிறது புரியல.